ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி குக்கிங் vlog பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி. ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா அரிசி நல்லா முங்கணும், அது அளவுக்கு நம்ம தண்ணியை விடணும். ஸோ நல்லா அரிசி நல்லா ஊறணும், ஃபுல்லாக நல்லா முங்கணும் அரிசி. அதுக்கு அடுத்தது வெங்காயம். ஸோ வெங்காயம் நான் 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன். ஸோ அதுக்கு இந்த ரேஷியோ. அண்டு தக்காளி பார்த்திங்கன்னா நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். நிறைய தக்காளி சிக்கன் பிரியாணிக்கு போடக்கூடாது. ஸோ சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா நான் 7 எடுத்திருக்கேன் காரத்துக்கு. கூடவே நான் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவேன். இப்போது ஸ்பைசஸ் பார்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, அப்புறம் அந்த பே லீஃப். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். நான் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டேன். ஆச்சி பிரியாணி மசாலா கண்டிப்பாக நான் பிரியாணி சமைக்கும் போது இதை ஆட் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை தரும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது பச்சை வாழைப்பழம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு. பேன் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஒரு 200 ml ஆயில் விட்டுக்கணும். நான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ பிரியாணி பண்ணும் போதெல்லாம் இதுதான் மெஷரிங் கப் மாதிரி எனக்கு. ஸோ அதனால தான் இந்த எண்ணெய் பாட்டில். அதுக்கு அடுத்தது நம்ம எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடான பதத்தில் வரும்பொழுது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், நீல வாக்கில் அரிஞ்சு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விடணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும். என்னோடய சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கும் தெரியும். ஸோ என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெங்காயம் வதக்குன அப்புறம் நான் வீட்லேயே இந்த தயிர் போட்டு வச்சுருக்கேன். எப்போயுமே எங்கள் வீட்டில் தயிர் ஸ்டாக்காக இருக்கும். வெங்காயம் வதங்கின வாட்டி நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்பைசஸ் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் தான் போடுவேன். வெங்காயம் போட்டு ஒரு 2 or 3 minutes கழித்து தான் நான் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவேன். அப்புறம் இதை ஆட் பண்ணிட்ட வாட்டி பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெங்காயம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக. அது மாதிரி அந்த குவான்டிட்டியில் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை. அதுக்கு அடுத்தது அது நல்லா அந்த பச்சை வாடை போகணும். போயிட்டு அப்புறம் இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ இதை வதக்கும் போது ஒரு நல்ல அரோமா கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நான் மட்டன் பிரியாணி கூட ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் எந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி பண்ணுறது சிக்கன் பிரியாணி. நான் லாங் வீடியோவில் மட்டன் பிரியாணியும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். ஸோ அந்த பச்சை வாசனை நல்லா வதங்கி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அண்டு கலரிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். ஸோ தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரணும். ஸோ தக்காளி போட்ட உடனே ஒரு 1 or 2 minutes கழித்து நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ நான் வீட்டில் பண்ணுற பதம் இதுதான். 3/4 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த ரேஷியோ போடுறேன். ஸோ மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிலோ மட்டன் போட்டேன். இதுக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன், 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் போடுறேன். இது நல்லா வதங்கி நம்மளுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தருவாயில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதையும் நல்லா கலரி விடணும். அது சிக்கன் போட்ட உடனே நம்ம நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும். அண்ட் என்னோடய சேனல் பார்த்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு எந்துவாகவும் இருக்கும், நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எங்களை மாதிரி ஒரு நியூ கமருக்கு நீங்கள் தான் வந்து ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான அந்த ஒரு உத்வேகம் வரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும். ஸோ பார்த்து ரொம்ப பதமாக நம்ம வந்து கலரி விடணும். கறியெல்லாம் வந்து நம்ம சிக்கன்லாம் வந்து ரொம்ப பதமாக இது பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். அதனால் இப்போது வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 டேபிள் ஸ்பூன். நான் மட்டன் பிரியாணிக்கு சொல்லியிருப்பேன். 1 டேபிள் ஸ்பூனில் நம்ம வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்டு கறியில் அந்த நீச்சு வாடை வராமல் சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூனில் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது. அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து மிளகாத்தூளும் கம்மியாக போடணும். பிரியாணி மசாலா நான் காட்டினேன் இல்லைங்களா, ஆச்சி பிரியாணி மசாலா, அது 1 கிலோவுக்கு நான் 1 பேக்கெட் போட்டுருவேன். 1 கிலோ மட்டன்னா 1 கிலோ அரிசி இருந்தால் நான் 1 பேக்கெட் போட்டுருவேன். இப்போது நான் 3/4 கிலோ அரிசி போடுறதுனால நான் அதில் வந்து 1 பேக்கெட் ஃபுல்லாக போட மாட்டேன். அதில் 3/4 வந்து போட்டுட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுப்பேன். நிறைய போட மாட்டேன் நான். ஸோ நல்லா கலரி விடணும். எல்லாத்துலேயும் வந்து இந்த பவுடர்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த சில்லி பவுடர் அண்ட் இந்த ஆச்சி பிரியாணி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இந்த நேரத்தில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலரி விடணும். தயிர் வீட்டில் போட்டதுனால பார்த்திங்களா, சூப்பராக ஒரு மாதிரி அல்வா மாதிரி வந்து விழுது. ஸோ வீட்டில் நல்லா தயிர் போட்டு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே நல்லது. இந்த வெயில் காலத்தில் மோர்லாம் குடிக்கிறதுக்கு வீட்டில் போட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசியை அளந்தேன். ஸோ இதே டம்ளரில் தான் நான் வந்து தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது எனக்கு இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்த உடனே இந்த ஒரு லெமனை நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விடணும். நான் வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த ரேஷியோவை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விடணும். நான் கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன். நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மட்டும்தான் சமைக்கவே நான் ஆரம்பிப்பேன். என்னடா கையிலேயே வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விடுறாங்களே நினைக்காதீங்க. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணுறேன். ஸோ நல்லா கொதிக்கும் போது ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது உடனே நம்ம வந்து அரிசியும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3/4 கிலோ அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியை விட்டு கலரை ரொம்ப அப்படியே ஒரு ஹார்ஷாலாம் கலரக்கூடாது, ரொம்ப பதமாக எடுத்து விடணும். அப்போ தான் அரிசி உடையாமல் நல்லா வரும்.
ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப், இதை பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் எனக்கு பிரியாணி வந்துடும். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. ரொம்ப ஹார்ஷாலாம் பண்ணக்கூடாது. சும்மா அந்த தண்ணியில் வந்து அந்த அரிசி முங்கணும். அந்த மசாலா அந்த எல்லாத்துலேயும் அரிசி முங்கணும். ஒரு பக்கம் நான் வந்து முட்டையை வந்து எக் பாய்லரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் காட்டுறேன். இது தண்ணி நல்லா முங்கி நல்லா அரிசி வெந்து மேலே வரணும். நல்லா ஒரு குமிழி மாதிரி அது வந்து வரணும். அப்போ தான் வந்து அந்த தருவாயில் தான் நான் வந்து லாக் பண்ணி விட்டுருவேன் குக்கரை. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். நீங்களும் எந்த மாதிரி டைப்பில் பிரியாணி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். பாருங்கள், இது வந்து ரைத்தாக்காக ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை அரிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிப்பேன். அப்போ தான் வந்து ரைத்தா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா கோபுரம் மாதிரி வந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம குக்கரை லாக் பண்ணிடணும். வெயிட் போட்டுட்டு நல்லா பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கேன் நான். 20 மினிட்ஸ் கரெக்டாக டெட் சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்கள் 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். ரைத்தா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி. நீளமாக அதோட டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு சேமியா மாதிரி இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், குச்சி குச்சாக இருக்குது. ஸோ இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் நானும் போட்டுகிட்டே இருப்பேன். பாருங்கள், கறியெல்லாம் உடையாமல் நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் நீளமாக வந்திருக்கு. நான் சாப்பிட்டும் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. முட்டை, ரைத்தா அண்டு சிக்கன் பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிடும் போது எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்டு எங்கள் வீட்டில் சென்னையில் வந்து நல்ல மழை பெஞ்சுது. ஸோ அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த கிளைமேட்டை காட்டினேன். ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் பயங்கர வெயில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை. அது நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஷூட் பண்ணி எங்கள் மொட்டை மாடியில் வந்து காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு குளுமையாக இருந்தது. இது பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். உங்கள் ஊர்லேயும் மழை இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணி உங்களோட விருப்பத்தை எனக்கு தெரிவிங்க. ஸோ எங்களை மாதிரி நியூ கமர்ஸ்க்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்போ தான் நாங்கள் இந்த ஜேர்னியில் கரெக்டாக ட்ராவல் பண்ண முடியும். எங்களோட நிறை குறைகளெல்லாம் நீங்கள் தான் எடுத்து சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால, இப்போ தான் நியூ கமருன்றதுனால அவ்வளோ ஃப்ளோவாக எனக்கு பேச வரல. ஸோ ஏதோ தோராயமாக பேசின்னு இருக்கேன். பாருங்கள், நல்ல மழை பெஞ்சுது. சூப்பராக இருந்தது. ஒரே கிளைமேட் வந்து ஒரு ஹாட்டான கிளைமேட். அப்படியே டோட்டலாக ட்விஸ்ட் ஆகி அப்படியே எங்களுக்கு வந்து ஒரு குளுமையான ஒரு கிளைமேட் வந்துருச்சு. சூப்பராக இருந்தது சென்னை. சூப்பராக நல்ல ஒரு மழை. இந்த மழையில் வந்து ஒரு நல்ல டீ ஒன்று சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிரியாணிக்கும் அதுக்கும் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப பொறுமையாக